ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, உன் வீட்டில் வசிக்கக்கூடிய இந்த வராகியம்மா இப்போது உன்னிடம் தனிமையில் பேசுவதற்காகவும் சில முக்கியமான விஷயங்களை எடுத்து சொல்வதற்காகவும் உன்கிட்ட பேச வந்திருக்கேன். கடவுளை பார்க்கலன்னு தான் நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் உண்மை என்னன்னா, நீ கஷ்டப்படும் போது உனக்கு உதவிய எல்லா மனிதர்களும் நான் அவர்கள் ரூபத்தில் வந்த மனிதர்கள் தான். அதாவது நீ ஒவ்வொரு முறை கஷ்டப்படும் போதும், கண்ணீர் வடிக்கும் போதும், கவலைப்படும் போதும் மனித ரூபத்தில் நான் தான் உனக்கான வேலைகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இனிமேலாவது நான் கடவுளை பார்க்கலன்னு சொல்லாத. நான் உன் கூடவே உன்னை சுற்றியே நீ செய்கிற விஷயங்களையும் உன் வீட்டில் நடக்கிற விஷயங்களையும் பார்த்து கொண்டும் உன்னை கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ நான் சொல்கிறத கேட்டு அதன்படி நீ நடக்க ஆரம்பிச்சின்னா இனி உன் வாழ்க்கையில் என்றென்றும் வெற்றியும் சந்தோஷமும் நிரந்தரமாக நினச்சிருக்கும். மகிழ்ச்சியான மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கும்படி நீ பார்த்துக்கிட்டினா அந்த மகிழ்ச்சி அவர்கள் மூலமாக உனக்கும் சேர்ந்துடும். ஒரு சிலர் என் வாழ்க்கையில் கவலையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குன்னு தன் கஷ்டத்தை மட்டுமே வெளிக்காட்டிக்கிட்டு சந்தோஷத்தை யாருக்கும் சொல்லாமல் அவங்க குடும்பத்தோட தனியாக சந்தோஷப்படுவாங்க. ஆனால் கஷ்டம் பிரச்சனைனா மட்டும் அதை இந்த உலகத்துக்கே தெரியப்படுத்திடுவாங்க. அப்படிப்பட்ட எதிர்மறையான குணம் கொண்ட மனிதர்களிடம் பழகாமல் தானும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே தனக்கு எவ்வளோ கவலை இருந்தாலும் அதை மறைச்சிக்கிட்டு மற்றவங்களை சிரிக்க வைக்கக்கூடிய, சந்தோஷப்படுத்தக்கூடிய நல்ல மனிதர்களை, நேர்மறையான எண்ணம் கொண்ட நல்ல மனிதர்களை உன் கூட வச்சுக்க முயற்சி செய். ஏன்னா தான் மகிழ்ச்சியாக இருப்பதாக சொல்பவர்களும் காட்டிக்கொள்பவர்களும் மற்றவங்களை நிச்சயமாக மகிழ்ச்சி படுத்துவாங்க. அவங்க மூலமாக உன் வாழ்க்கையிலையும் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சி இருக்கும் என் செல்லமே. உன்னை சுற்றி நல்ல மனிதர்கள் இருப்பதின் மிகப்பெரிய மதிப்பு அவர்களிடமிருந்து எதையும் பெறுவது கிடையாது. உன்னை சுற்றி நல்ல மனிதர்கள் இருப்பதை பார்த்து அவங்க மூலமாக நீயும் நல்ல மனிதனா, சிறந்த நபராக மாறணுங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. எப்போவுமே உன்னை சுற்றி நல்லவங்களை வச்சுக்கோ, நேர்மறையான எண்ணம் கொண்டவர்களை உள்ளவங்களை வச்சுக்கோன்னு சொல்கிறது இப்போது புரியுதா? உன்னை சுற்றி யார் இருக்காங்களோ அவர்களைப் போலதான் உன் வாழ்க்கை, உன் மனசு மாறும். உன்னை சுற்றி நல்லெண்ணம் கொண்ட நல்ல மனிதர்களை நீ வைத்து கொள்ளும்போது உன் வாழ்க்கையும் உன்னுடைய குணமும் தானாகவே மாறிவிடும் என் செல்லமே. உன்னை சுற்றி பொறாமை குணம் கொண்டவர்கள் இருப்பது என்பது எப்பவுமே ஆபத்தானது தான். அவங்க உனக்கு ஏதாவது நல்லது நடந்தா உன்கிட்ட சிரிப்பாங்க, ஆனால் மனசுக்குள்ளேயே உன்னை போட்டியாக நினைப்பாங்க. நீ அவங்களையோ உன் குடும்பமாக நண்பனாக நினச்சிக்கிட்டு எல்லா சந்தோஷங்களையும் அவங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்ப. ஆனால் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு உண்மை புரிய வரும். நீ அவங்கக்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் சந்தோஷமாக சொல்ல பிறகும் அடுத்தடுத்து உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருவதை எப்போதாவது கவனிச்சிருக்கியா? இனிமேலாவது அடுத்தவங்க சந்தோஷப்படுவதை பார்த்து சந்தோஷப்படாமல் பொறாமைப்படக்கூடிய நல்ல எண்ணம் இல்லாத கெட்ட மனிதர்களை உன் கூட வச்சுக்காம இருக்க பழகிக்கோ. எப்போவுமே நீ வாழ்க்கையில் பிரகாசமாக ஜொலிக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசையாகவும் விருப்பமாகவும் இருக்குது. உன் வளர்ச்சியை பொறுக்காம உன்னை வெறுப்பவர்களும் உன்னை பிடிக்காதவர்களும் அவர்கள் கண்கள் இருண்டு போகிற அளவுக்கு மிக பிரகாசமாக நீ ஜொலிக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னும் நீ வாழ்க்கையில் ஜொலிச்சுக்கிட்டே இருக்கணும். நீ ஜெயிக்கணும்னு முடிவு எடுத்துட்டினா எந்த காரணமும் சொல்லக்கூடாது. இது சரியில்லை, அது சரியில்லை, அதனால தப்பு நடந்துருச்சு, இதனால் இப்படி நடந்துருச்சுன்னு காரணங்களை சொல்லாமல் உன் இலக்கை மட்டுமே குறிக்கோளாக வச்சுக்கிட்டு அதை அடைவதற்கான வேலைகளை மட்டுமே செய்யணும். எப்போவுமே தவறு செஞ்சினா உடனே அதை திருத்திக்கோ. அதை விட்டுட்டு நான் செஞ்சது தப்பே இல்லைன்னு உன்னை நியாயப்படுத்தினா வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் உன்னால் திருந்தவும் முடியாது, ஜெயிக்கவும் முடியாது. ஏன்னா ஒரு மனிதன் எப்போது தன் தவறை புரிந்து உணர்ந்து தன்னை திருத்திக்கிட்டு வாழ்க்கையில் அடுத்தடுத்து நல்லதை செய்கிறானோ அவன் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். உனக்கு தீங்கு செய்யும் மனிதர்கள் இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு உனக்கு தெரியாது. ஆனால் உனக்கு கெட்டது நினைக்கிறவங்களும் நல்லது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் உன் கூடவே உன் பக்கத்திலே இருக்காங்கன்றதையாவது நீ கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ என் செல்லமே. உன் மனசை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினச்சி உன் மனசை நீ அடக்க நினைக்கும் போது அது இன்னும் இங்கும் அங்கும் அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பதிலாக உன் மனசு என்ன நினைக்குதுன்னு யோசி. உன் மனசு என்ன செய்யணும்னு ஆசைப்படுதுன்னு யோசி.
உன் மனசு என்ன நினைக்குதுன்னு நீ புரிஞ்சுக்கிட்டினா அதை சுலபமாக நிறைவேற்றி விடலாம் அல்லவா? தப்பு செய்ய சொல்கிறதும் உன் மனசு தான், இனி தப்பே செய்யக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறதும் உன் மனசாக தான் இருக்குது. நீயே யோசிச்சு பார்த்தினா உனக்கே புரிய வரும். தவறு செய்யக்கூடாதுன்னு உன் மனசு முடிவெடுத்துட்டு மறுபடியும் சரி இந்த ஒரு முறை இனிமேல் இப்படி செய்ய வேணான்னு மறுபடியும் தவறு செய்ய தூண்டுதலாகவும் உன் மனசு தானே உன்னை அலைக்கழிக்குது. இனிமேலாவது தவறு செய்வதை நிறுத்த பழகு. இந்த உலகில் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீயும் தவறு செய்யக்கூடாது, அடுத்தவர்கள் தவறு செய்வதற்கு உதவிகரமாகவும் ஊக்குவிப்பாகவும் நீ இருக்கக்கூடாது. கோபம், பதட்டம், பயம், பொறாமைன்னு எந்த விஷயங்களும் உன்னை ஆக்கிரமிக்காம எப்போவுமே பொறுமையா, கவனமா, நிதானமாக இருக்க பழகு. இந்த உலகத்தில் அம்மாவின் சமையலை குறை சொல்லும் மனிதர்கள் பல பேருக்கு உண்மை தெரியலை. அதாவது சில பேருக்கு சமைச்சு கொடுக்க அம்மாவே இல்லாமல் எத்தனையோ பேர் சரியான சாப்பாடை சாப்பிடாம வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்தினா உன் அம்மாவை நீ குறை சொல்ல மாட்டாய்தானே? நீ ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிற, ஒன்றுமே சமைக்க தெரில, நீ ஒன்றுமே செய்கிறதுக்கு லாயக்கில்ல, உனக்கு ஒன்றும் தெரிலன்னு நீ சொல்வதற்கு முன்பாக அம்மாவே இல்லைன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகளை பற்றி யோசிச்சினா உன் வாயிலிருந்து அடுத்த வார்த்தை வராது. எப்போவுமே இருப்பதை குறைப்பட்டு கொள்ளாமல் நிறைவாக ஏற்றுக்கொள்ள பழகு. உன் வீட்டில் உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது இனிமே நீ தளர்வில்லாத நெஞ்சு உறுதியோட சளைக்காத உழைப்பை கொடுத்து எல்லையற்ற ஊக்கத்தோட உன்னுடைய குறிக்கோளை அடைவதில் உறுதியாக இருக்கணும். உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை தருவதற்கு இந்த வராகியம்மா தயாராக இருக்கேன். ஒரு சில விஷயங்களை ரொம்ப ஆராய்ச்சி செஞ்சு மனசை காயப்படுத்தி கொள்வதை விட இது எல்லாமே நமக்கான பாடம்னு எடுத்துக்கிட்டினா, அதை அனுபவமாய் புரிஞ்சுக்கிட்டினா வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் என் செல்லமே. ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்கிறவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கும். ஒரு சில மனிதர்கள் எல்லாமே தனக்கு தான் தெரியும்னு நினைக்கக்கூடிய முழு முட்டாளாக இருப்பார்கள். நீ ஒருபோதும் அந்த ஆணவத்தையும் அகம்பாவத்தையும் உன் தலைக்குள்ளே ஏற்றி கொள்ளாதே. ஏன்னா எல்லா மனிதர்களும் எல்லாமே தெரிந்தவர்களாக இந்த பூமியில் இன்னும் பிறக்கலை. இன்னும் ஒவ்வொரு மனிதனும் கற்றுக்க வேண்டிய பாடங்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களும் இந்த பூமியில் நிறைய இருக்குது. நீயும் அமைதியாக இருந்து உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை கவனித்து இன்னும் வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்ள தயாராக இரு. உனக்கான வெற்றிகளை மிகப்பெரிய அளவில் இந்த வராகியம்மா நான் கொடுக்குறேன். நீ தோல்வி அடைவதை பார்த்து திகைச்சு போகாதே. உன்னை புத்திசாலியாக ஆக்குவதற்கும் உனக்கான நல்லதை செய்வதற்கும் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க தயாராக தான் நான் உன்னை தனிமையில் கேட்க சொன்னேன். இப்போதெல்லாம் நீ மகிழ்ச்சியை எதிர்பார்த்து காத்திருக்கிறதை விட மன நிம்மதியை எதிர்பார்க்கிறாய் என்பது புரிகிறது. இதுதான் நல்லது, இதுதான் புத்திசாலித்தனம் என் செல்லமே. மன நிம்மதியாக இருக்கிறதுக்காக நீ எல்லா வேலைகளையும் செய்யும்போது அது தானாகவே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வந்து கொடுத்துரும். நல்லதை மட்டுமே நினைக்கக்கூடிய உன் மனசுக்கு எப்போது மகிழ்ச்சியை தர தயாராக இந்த வராகியம்மா நான் இருக்கேன். 1000 தடவை நீ ஒரு விஷயத்தை சரியாக செஞ்சாலும் ஒரு தடவை தப்பு செஞ்சிட்டினா நீ செஞ்ச தப்பை தான் இந்த உலகம் பெருசாக பேசும். அதுதான் மனித இயல்பு. அதனால தான் எப்போவுமே அடுத்தவங்க கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதன்னு சொல்கிறேன். 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழ்ந்து காட்டணும்னு எப்போவுமே மற்றவங்கள பற்றியே யோசித்து உனக்குள்ள தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்கி கொள்ளாதே. 4 பேர் மதிக்கிற மாதிரி நீ வாழ்ந்தணும்னு யோசிக்காம உனக்கு நீயே உயர்வாக மிகப்பெரிய சாதனையாளனாக வாழணும்னு முடிவெடு. அடுத்தவங்களுக்காக வாழ்க்கையை வாழாமல் உனக்காக உயர்வான வாழ்க்கையை நீ வாழணும்னு முடிவெடுத்தினா அதற்கான வேலைகளை சரியாக செஞ்சினா சிறப்பான வெற்றி உன் வாழ்க்கையில் கிடைக்கும். நீ புத்திசாலித்தனமாக விழிப்புணர்வோடு கவனத்தோடு நிதானமாக இருக்கும்போது உன்னுடைய கனவுகளெல்லாம் நனவாகி உன் வாழ்க்கையில் உன்னால் ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் உனக்கு இருக்கலாம், பல கஷ்டங்களும் உனக்கு இருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்கும் உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்கும் இந்த வராகியம்மா நான் இருக்கேன். நீ முன்னால் போகணும்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு ஏதாவது கடமையும் வேலையையும் பொறுப்பையும் செஞ்சுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் உன்னால் முன்னேறி போக முடியும். நீ அமைதியாக சோம்பேறித்தனமாக ஓய்வெடுக்கலான்னு ஓரமாக ஒதுங்கினா உன்னை பின்னால் தூக்கி எரிஞ்சிடுவாங்க என் செல்லமே. நீ எப்போதும் உன் நிலைமையிலிருந்து கீழே போகக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இரு.
ஒரே இடத்துல அப்படியே நிற்கிறது முடியாத காரியம். மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் ஒரே இடத்துல நிற்க முடியாது. அது நடக்காத காரியம்னு புரிஞ்சுக்கிட்டு இன்னும் உன் வாழ்க்கையில் முன்னேறி நீ முன்னுக்கு போவதற்கான வேலைகளை செய். வாழ்க்கையில் 2 விஷயங்கள் தானாய் வந்து சேரும். ஒன்று அன்பு, இன்னொன்று மரணம். ஆனால் இது 2மே ஆபத்தானது. ஏன்னா இது 2லுமே ரொம்ப கவனமாக இருந்தால் மட்டும்தான் உன்னால் மூழ்காமல் இருக்க முடியும். அன்பில் எப்போதுமே நீ உன்னையே கரைச்சிக்கிட்டு அன்புக்கு அடிமையாக மாறிட்டினா அது உனக்கு ஆபத்தை கொடுத்துடும், ஏமாத்திரும், கஷ்டத்தை கொடுத்துரும். அதே போலதான் மரணமும். அன்பும் மரணமும் 2 இயற்கையான புதுமையான விஷயங்கள். நீ எப்போதும் எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்தணுமே தவிர யாருடைய அன்புக்கும் அடிமையாகி விடக்கூடாது. எதுவுமே அழகாக இருந்தாதான், அளவோடு இருந்தாதான் அது அற்புதமான நல்ல விஷயங்களை நடத்துங்கிறத புரிஞ்சுக்கோ. வாழ்க்கைங்கிறது கற்பதும் பின்னர் கற்பதை விட்டு விடுவதும் தான். ஒருத்தர் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்காங்கன்னா அத்தனையும் ஞாபகம் வச்சுக்க முடியுமா என்ன? கற்றுக்கிட்டே இருக்கணும், அதை விட்டு கடந்து போய்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு தெரிஞ்சதே போதும், நான் கற்றுக்கிட்டதே போதும்னு எதையும் புதுசாக கற்றுக்காம ஒரே இடத்துல அறியாமையால் இருந்தீன்னா இந்த மாறிக்கிட்டே இருக்க உலக வாழ்க்கையில் உன்னால் எதுவுமே செய்ய முடியாது. நீ உன்னை கற்றுக்கிட்டினா அதை எல்லாவற்றிலும் அலசி ஆராய்ஞ்சு அடுத்தடுத்து அதை பற்றி இன்னும் மென்மேலும் முன்னேற்றத்திற்கான வேலைகளை பார்க்கணும். ஒரு விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கும் போது நீ அறிவாளியாக புத்திசாலியாக ஆகுவாய். எந்த விஷயத்தையுமே நான் தெரிஞ்சுக்க மாட்டேன், புதுசாக எதையுமே கற்றுக்க மாட்டேன், மாறிக்கிட்டே இருக்கும் மாற்றங்களுக்குள்ள நான் என்னை ஏற்றுக்க மாட்டேன்னு இருந்தினா நீ அறிவற்ற பிள்ளையாக மாறிவிடுவாய் அல்லவா? எல்லா விஷயங்களும் மாறிக்கிட்டே இருக்க இந்த உலகத்தில் புது புது மாற்றங்களை ஏற்றிக்கொள்ளவும் புதிதாய் உன் வாழ்க்கையை வாழவும் நீ தயாராக இருக்கணும். இந்த வராகி அம்மாவை வணங்கக்கூடிய உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படியும் வெற்றிகள் உனக்கு கிடைக்கும்படியும் செய்வதற்காக தான் இப்போது உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையை அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் உனக்கு உதவி செய்பவர்களுக்கு நன்றி உணர்வோட எல்லார் மீதும் அன்பையும் பாசத்தையும் காட்டும் நல்ல பிள்ளையாக, நல்ல எண்ணங்களோடு கூடிய பிள்ளையாக நீ இருக்கும் பட்சத்தில் நீ இந்த உலக வாழ்க்கையை முழுமையாய் வாழ முடியும். அப்படி இல்லாமல் நான் சொன்னதில் நீ எதை செய்யலைனாலும் உன் வாழ்க்கை முழுமை அடையாது என் செல்லமே. ஒருபோதும் நீ அழகா இல்லை, நீ நிறைய தப்பு செய்கிற, உனக்கு திறமை இல்லை, நீ பாவின்னு உன்னை நீயே தாழ்வாக நினச்சி பழித்து கொள்ள வேண்டாம். நீ எப்படி இருந்தாலும் நீ நீயாக இரு. ஒருபோதும் குற்ற உணர்ச்சிகளில் மாட்டிக்காதே. நீ செய்வது தவறாக இருந்தாலும் அந்த தவறுன்னு தெரிஞ்சு புரிஞ்சு உணர்ந்து கொள்ளக்கூடிய நீ அதை திருத்திக்கவும் முடியும் அல்லவா? நீ அழகா இருக்கியா அசிங்கமாக இருக்கியா நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். ஏன்னா அழகுங்கிறது வெளிப்புற அழகு கிடையாது. உன் மனசு எவ்வளவு சுத்தமாக தூய்மையானதாக நல்லதாக இருக்கோ அதுதான் அழகு. உன்னுடைய செயல்கள் தவறாக இருந்தாலும் அதை திருத்திக் கொள்ளக்கூடிய நல்ல குணமும் நல்ல மனசும் உனக்குள்ளே இருக்கும்போது நீ எப்படி தோற்று போவாய்? உன்னை ஜெயிக்க வைக்கவும் உன் வாழ்க்கையை அழகாய் மாற்றவும் எல்லாமே உனக்கு உயர்வாக அமையும்படியும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ எந்த அளவுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைச்சு துடிப்போடு வேலை செய்றியோ அந்த அளவுக்கு பிரச்சனைகள் உனக்கு அதிகமாக தான் இருக்கும். ஆனால் நீ அதுக்கெல்லாம் கவலைப்படாத. பிரச்சனைகளை சமாளித்து சவாலோட சண்டை போட்டு உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என் செல்லமே. நீயும் என் மேலே ஆழமான மற்றும் அழுத்தமான நம்பிக்கையோட நான் உன்னை காப்பாற்றுவேன்ற எண்ணத்தில் உறுதியாக இருந்தினா எப்படிப்பட்ட சூழ்நிலையும் உன்னால் கடந்து வந்துட முடியும். நானும் உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நடத்தி முடிப்பேன்.